அக்ஷயா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது குருநாதர் RS சங்கர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் ராணிப்பேட்டை ஆசிரியர் கமலநாதன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அக்ஷயாவின் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பழமொழி இருக்கு, ஓரை பார்த்து போறவனை உரசாதே, ஓரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் வாக்கு. ஓரையின் சூட்சுமங்கள். ஓரை என்றால் ஆதிக்கம் என்று பொருள். ஓரை 1 மணி நேரத்தை குறிக்கிறது. ஓரையின் கால அளவு 60 நிமிடங்கள் 2½ நாழிகைகள். ஒவ்வொரு நாளின் சூரிய உதயத்தை பொறுத்து ஓரை கணக்கிடப்படுகிறது. கிழமைகளின் அடிப்படையில் ஓரையின் வரிசைகள் இடம்பெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம், திங்கட்கிழமை சந்திர ஓரையும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையும், புதன்கிழமை புதன் ஓரையும், வியாழக்கிழமை குரு ஓரையும், சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமை சனி ஓரையும் இடம்பெறுகின்றன. கிழமை அதிபதிக்கு பகை கிரகங்கள் ஓரை சரிவர வேலை செய்யாது. திங்கட்கிழமை சுக்கிரன் சனி புதன் ஓரையும் வேலை செய்யாது. செவ்வாய்க்கிழமை சனி சுக்கிரன் ஓரை வேலை செய்யாது. புதன்கிழமை சந்திரன் குரு செவ்வாய் ஓரை வேலை செய்யாது. வியாழக்கிழமையில் புதன் சனி சுக்கிரன் ஓரைகள் வேலை செய்யாது. வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் குரு சந்திரன் ஓரை வேலை செய்யாது. சனிக்கிழமை செவ்வாய் சந்திரன் குரு ஓரை வேலை செய்யாது. ஞாயிற்றுக்கிழமையில் சனி சுக்கிரன் ஓரை வேலை செய்யாது. சுபகிரகங்களாக இருந்தாலும் லக்ன அசுபர் ஆனால் தீமைதான் செய்யும். கோச்சார கிரகங்கள் பகை நீசமனம் அஸ்தமனம் பெற்றிருந்தால் அப்பொழுது ஓரை சரிவர வேலை செய்யாது. தேய்பிறையில் சந்திரன் ஓரை வேலை செய்யாது. ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்ற கிரகங்கள் ஓரையில் வளமாக வேலை செய்யும். பரிகாரத்திற்கு ஓரை வேலை செய்யாது. நமது திரிகோண அதிபதிகள் ஓரை நமக்கு நன்மை செய்யும். ஆனால் அந்த அதிபதிகள் பிறப்பு மற்றும் கோச்சார வக்கர நீசம் பெற்ற அஸ்தமனம் பெற்றிருந்தால் நல்ல பலனை தராது. 6, 1, 8, 3 வரிசை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். காலை 6 மணி, மதியம் 1 மணி, இரவு 8 மணி, அதிகாலை 3 மணிக்கு அன்றைய கிழமைநாதன் வருவார். லக்ன சுப ஓரைகள். மேஷம் விருச்சிகம் குரு சந்திர ஓரையும், ரிஷபம் துலாம் சுக்கிரன் புதன் ஓரையும், மிதுனம் கன்னி சுக்கிரன் புதன் ஓரையும், கடகம் சிம்மம் குரு சந்திர ஓரையும், தனுசு மீனம் குரு சூரியன் ஓரையும், மகரம் கும்பம் சுக்கிர ஓரையும் நல்ல பலனை தரும். சூரிய ஓரையில் அரசு சார்ந்த இடம், பதவி, உயர் பதவிகள், மேல் அதிகாரிகளை சந்திப்பது போன்ற வேலைகள் செய்யலாம். சந்திர ஓரையில் புத்தாடை, ஆபரணம், பயணம், பெண் பார்க்க, மாப்பிள்ளை பார்க்க, வியாபாரம் தொடங்க, உணவு தொழில் செய்யலாம். செவ்வாய் ஓரையில் மனை, இடம் வாங்க விற்க, விவசாயம், கடன், உஷ்ணம் சார்ந்த தொழிற்சாலைகள், பட்டாசு விற்பனை செய்யலாம். புதன் ஓரையில் சமாதான பேச்சுவார்த்தை, குழந்தைகளின் கல்வி துவங்கலாம், வியாபாரம், கணிதம் செய்யலாம், புது கணக்கு ஆரம்பம் செய்யலாம். குரு ஓரையில் பொன் பொருள் வாங்குதல், திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அனைத்து வித சுபகாரியங்களுக்கும் ஏற்றவை. சுக்கிர ஓரை ஆடை, ஆபரணம், அலங்காரம் பொருட்கள், வீடு வாங்க, பொழுதுபோக்கு, கலை, இலக்கியம், சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகள் பேசுவது செய்யலாம். சனி ஓரையில் பெரிய தொழிற்சாலை அமைக்க, துவங்க, விவசாய பணிகள் செய்ய, வேலைக்கு பணியாளர்களை அமர்த்துதல், கடனை அடைப்பது நன்மையை தரும். மீண்டும் கடன் வாங்குவது தவிர்க்கப்படும். யாத்திரை, நடைப்பயணம், மரக்கன்று நடுதல் சனி ஓரையில் நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.